அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முதலுரிமை கொடுத்து அவன் விலக்கியவற்றிலிருந்து தவிர்ந்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியம் பெற்று நாளை சோனபதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து மனோச்சையை மார்க்கமாக கொண்டு நாளை மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். ஒவ்வொரு மனிதனுடையவும் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அவன் மார்க்கத்தை மதிப்பது கிடையாது. மார்க்கத்தை மதித்து நடக்கக்கூடியவர்களுக்கு சுபசோபனம் இருக்கிறது. அவர்களுக்கு கஷ்டத்தின் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது. துனியாவுடைய வாழ்க்கை லகது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். அல்லாஹ் விளக்கம் சொல்லிவிட்டான். மனிதர்களாகிய நீங்கள் தான் வாழப்போகிறீர்கள், ஆனாலும் உங்களை நான் படைத்திருக்கிறதே சிரமத்தில், கஷ்டத்தில். அந்த சிரமம் கஷ்டத்துக்குள்ள நீங்கள் எனக்கு வழிபடும் பொழுது ஒரு இன்பத்தை காண்பீர்கள். அந்த இன்பத்தை இன்று துறந்து வேற வழியில தேடக்கூடியவர்கள், கர்வம் கொண்டவர்கள், மமதை கொண்டவர்கள், இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறது இல்லை. அவர்களுக்கு நாள மறுமையில அல்லாஹ் வாக்குறுதி அளித்த சுவனம் கூட கிடைப்பது கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் தில்க தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. ஆகிராவுடைய வீடு யாருக்கு கிடைக்கும்? இந்த பூமியில உயர்வையும் ஃபஸாதையும் தனக்கு எதிர்பார்க்காதவர்களுக்கு தான் கிடைக்கும். சிலர் உயர்வை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்துகளை வைத்து, படிப்பை வைத்து, சமூகத்தில் வரவேற்கப்படக்கூடிய நிலைமைகளை வைத்து இவர்கள் உயர்வை எதிர்பார்க்கிறார்கள். அந்த உயர்வு அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அஅலா, நான் உங்களுடைய உயர்வான ரப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை விரும்பல. 40 வருடங்களுக்கு பின்னால என்னை தவிர ஒரு ரப்பை உங்களுக்கு நான் அறிய மாட்டேன் என்று அவன் 2வது விடுத்தம் சொன்னதன் பின்னால தான் அவனை தண்டிப்பதற்கு அல்லாஹ் பிடித்தான். இதே மாதிரி கர்வம் கொண்டு, மமதை கொண்டு அலைந்து திரிப்பவர்கள், ஏழைகளையும் அநாதைகளையும் கதியற்றவர்களையும் அடக்கி ஆள்பவர்களை அல்லாஹ் விட்டு வைக்கின்றான். பல வருடங்கள் போனாலும் அவர்களை பிடிக்காமல் விடுவதில்லை. இதனால் ஆகிராவுடைய வீட்டை பெற்றுக் கொள்றதுக்கு நீங்க பூமியில உங்களை பெரியவர்களாக மதித்துக் கொள்ளாதீர்கள். இன்று அப்படி மதிப்பவர்களின் காரணமாகத்தான் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தின் கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. ஒரு கூட்டம் அவர்களை விடவும் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கிறார்கள். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய வானத்தின் பரக்கத்துகளையும் தடுத்துக் கொள்கிறார். 2வது வலா ஃபஸாதன், பூமியில ஃபஸாது செய்யாதவர்கள், குழப்பம் செய்யாதவர்கள், விஷமம் செய்யாதவர்கள் உங்களுக்குத்தான் நாளை மறுமையில சோனம் இருக்கிறது. நீங்க இப்படியான அடாவிடித்தனங்கள்ல ஈடுபடுவீங்க என்றால் உங்களுக்கு அது பேர்க்கெடுக்கப்படும். நீங்கள் ஒதுங்கும் இடம் பயங்கரமான நரகமாக ஆகிவிடும். எனக்கு சொந்தமான ஒன்றை நீங்கள் பறிக்க வராதீர்கள். அல் கிப்ரியாவு ரிதாயி, பெருமை, கர்வம், மமதை, அது எல்லாமே எனக்குத்தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆனில பாவிக்கும் வார்த்தைகளை பாருங்கள். அவனை வணங்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறானே தவிர வேறு அதிகமான விடயங்களை கூறக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ற வார்த்தையை தான் பாவித்திருக்கிறான். நஹ்னு ஹலக்னஸ் ஸமாவாதி வல் அர்த், நாங்கள் தான் வானங்கள் பூமிகளை படைத்தோம். யாருமே அல்லாஹ்வுக்கு கூட்டு சேரல்ல படைக்கிறதுக்கு. என்றாலும் மனிதருக்கு கற்றுக் கொடுக்கின்றான், ஒன்னால் ஏதும் செய்தாலும் கூட நீ நாங்கள் என்ற வார்த்தையை தான் பாவிக்க வேண்டுமே தவிர நான் என்ற வார்த்தையை பாவிக்க கூடாது. அல்லாஹ் அந்த வார்த்தையை அவனுக்குமே சொந்தமாக்கினான். இதனால
இந்த கிபுர், பெருமை, கர்வம், மமதை இவைகளுக்கு நீ கொஞ்சம் கூட சாய்ந்து விடவும் கூடாது. அது எனக்குரியது. வல் அலமத்து இசாரி, கண்ணியம் அது எனக்குரியது. உதாரணம் கூறுகின்றான், இந்த பெருமை என்னுடைய மேலாடையை போல, கண்ணியம் என்னுடைய கீழாடையை போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம் கூறி விளங்க வைக்கின்றான். ஆடை எதற்காக அணியப்படும்? வெட்கத்தை மறைப்பதற்காக, மக்கள் மதிப்பதற்காக. அதற்காக வேண்டி பெருமை அடித்து ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனாலும் ஆடைக்குள்ள உன்னுடைய குறை மறைக்கப்படுகின்றது. இந்த இரண்டு ஆடைகளை போன்றது தான் பெருமை, கர்வம், மமதை மற்றும் கண்ணியம். ஃபமன் நாஸஅனி மின்ஹுமா அல்கைதுஹு ஃபின்னார் லா உபாலி, அது எனக்கு சொந்தம். யார் இதிலிருந்து துண்டு பிக்க வருவீங்களோ நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவேன், பொருட்படுத்த மாட்டேன் என்கின்றார். நானும் நீங்களும் குடும்பங்கள கூட பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று சிந்தித்தோம் என்றால் எங்களுடைய பெருமை தான். எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது என்றாலும் பெருமையின் வார்த்தைகள் அது வானத்தை கூட எட்டி துளைத்து போயிட்டு தாங்க முடியாமல் அவனுக்கே வந்து விளைவதனை அவன் மறந்து விடுகின்றான். இதனால எல்லா சந்தர்ப்பங்களையும் நீங்கள் தாழ்ந்து போவதனால் விரும்பும் உயர்வு கிடைக்கும் என்கிறான். வேலை தளங்கள்ல, கல்வி சூழல்கள்ல எங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளம். கிடைக்கக்கூடிய புகழை நீங்கள் மட்டும் சொந்தமாக்கிக் கொள்ளாமல் அதற்கு காரணமாக இருந்த பிற ஊழியர்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு அவர்களையும் அங்கீகாரம் செய்து அவர்களையும் பாராட்ட வேண்டும். இந்த நேரம் அந்த நிறுவனம் வளரும். அந்த நேரம் அந்த சமூகத்துக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். ஆனால் இன்று கிடைக்கக்கூடிய புகழ் அது தனக்கு மட்டும்தான் என்று சிலர்கள் சூழலிருக்கிறதன் காரணமாக நாங்கள் ஒரு பெரிய பாவத்தை செய்து சமூகத்தின் வளர்ச்சிக்கு உரமூற்றத்துக்கு பதிலாக பலவிதமான விளைவுகளை செய்து கொண்டு வருகின்றோம். உதவி தேற்றதாக இருந்தாலும் சிறியவரா, ஏழையா, கதியற்றவரா என்று பார்க்கக்கூடாது. சில அறிவுகள், ஆற்றல்கள், அனுபவங்கள் அந்த அறிவில் சிறியவர்களிடத்தில் இருக்கும் என்றாலும் அவர்கள் அந்த கலையில் விற்பன்னர்களாக இருப்பார்கள். உங்களுடைய மமதையின் காரணமாக அவர்களை அணுகாமல் செயல்படுவதனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையில பெரிய தரித்திரியத்தை ஏற்படுத்தி விடுகின்றான். அந்த தரித்திரியம் எந்த அளவுக்கு சில இடங்களின் முன்னேற்றம் ஒரு 100 வருடத்துக்கு முன்னால அஸ்திவாரம் இடப்பட்டது, இன்னும் அது வளராமல் காத்து கொண்டிருக்கிறது, வளராமல் இன்னும் பாலடைந்து போய்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? சிறியவராக இருந்தாலும் தன்னை விட அவர் அறிவில் உயர்ந்தவர் என்று மதித்து அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதது. இவைகள் எல்லாமே கர்வத்தின் அடையாளங்கள். அடுத்து உங்களை யாரும் விமர்சனம் செய்தால் அந்த விமர்சனத்தின் பொழுது கோபப்படாமல் அதனை ஏற்று தன்னுடைய உயர்வுக்காக இதனை சொல்கின்றார்கள் என்று அதனை மதிக்கக்கூடிய தன்மை எங்களிடத்தில் வரணும். இன்று விமர்சனங்களின் பொழுது சமூகத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கூட்டங்களை உருவாக்கி பலவிதமான குழப்பங்களை, ஃபசாதுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டாது என்று நான் ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான். குடும்ப பின்னணிகளை எடுத்துக்கொண்டாலும் கூட, நண்பர்களுடைய வட்டங்களை எடுத்தாலும் கூட, நாங்க உதவிகளின் பொழுது பங்களிப்பு செய்ய வேண்டும். அதிகமான சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய தலைமைத்துவம், எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய கம்பீரம், கண்ணியம் அது அவர்களோடு சேர்ந்து விடுவதனால இழக்கப்பட்டு விடும் என்று நினைக்கின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா நகரத்துக்கு வருகிறார்கள். மஸ்ஜித் முதலாக கட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருந்தவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து குறிப்பிடுகின்றார். அவர்கள் எந்த அளவுக்கு தூய்மையானவர்கள், யாருடைய உள்ளத்திலையும் நான் பெரியவன் என்ற எண்ணமே அவர்களுக்கு இருக்கவில்லை. இதனால
அல்லாஹ் அந்த கட்டப்பட்ட மஸ்ஜிதுக்கு ஒரு பேரை சூட்டினான், மஸ்ஜிது தக்வா. குர்ஆனில் இன்னமும் மஸ்ஜிது தக்வா சொல்லப்படுகிறது, ஓதப்படுகிறது. லம் மஸ்ஜிதின் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தக்கூம ஃபீ. நபியே, நீங்கள் வந்த முதல் அன்றே இந்த மஸ்ஜிதின் நிர்மாணம், அதுல நீங்க நின்று தொழுவது மிகவும் யோக்கியமாக்கப்பட்டிருக்கிறீங்க, கடமையாக்கப்பட்டிருக்கீங்க. ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன ஐயத்தஹரு. அதோட சேர்த்து பரிசுத்தமான சில மனிதர்கள், சில பர்சனாலிட்டிஸ் உங்களோட இருக்கிறாங்க. அவர்களுடைய முழு நோக்கமும் அவனை விட நான் உயரணும், அவனை கீழே போடணும், அவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, இவன் யார் என்பதல்ல. மாற்றமாக அவர்களுடைய முழு நோக்கமும் நான் பரிசுத்தம் அடைய வேண்டும். வல்லாஹி யுஹிப்புல் முத்தஹிரின். அப்படியான பரிசுத்தவான்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். அவர்கள் வுலு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிதமும் அவர்களுடைய சமூகத்தோடு ஒன்று சேர்ந்து மஸ்ஜிதிலே இருந்து பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு காண்பார்கள் என்பதெல்லாம் அந்த குர்ஆனுடைய ஆயத்தின் தஃப்சீரிலே விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே சிறியவர்கள் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அன்பு காட்டி அவர்களுடைய கருத்துக்களை மதித்து வாழக்கூடிய சமுதாயத்தில் தான் வெற்றி இருக்கின்றது என்கிறதனை அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள், இந்த சந்தர்ப்பங்கள்ல பெருமை பேசுவதை நாங்க தவிர்க்கணும். சிலர் தனக்கு இருக்கக்கூடிய வாகனத்தை வைத்து, தன்னுடைய பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து, சொத்தை வைத்து, அவர் சென்ற பயணங்களை வைத்தெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பேசுவார். அந்த நேரம் அவருடைய உள்ளத்துல ஒரு கர்வம் ஏற்படும். இப்படியான பெருமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறதில்லை. இதனால சமூகத்துல நேசத்துக்கு பதிலாக நீசம் தான் ஏற்படும் என்கிறதுல மறந்துவிடக் கூடாது. பொது இடங்கள்ல கூட நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தவாதுஆன தாழ்மையான முறைகள் இருக்கின்றது. சமூகத்தில் பலவிதமான மனிதர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். சமூகத்தில் எனக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் எனக்கு இருக்கக்கூடிய வரவேற்பையும் வைத்து நாங்கள் சில இடங்கள்ல முந்திக் கொள்ள பார்க்கிறது. சில சந்தர்ப்பங்கள்ல வரிசையில நான் நின்றால் எனக்கு கேவலமாக இருக்கும். வரிசையில நான் நின்றால் என்னை மற்றவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள். அதனால என்னுடைய பதவிய ஆற்றல எனக்கு இருக்கக்கூடிய வரவேற்பை பாவித்து நாங்கள் மற்றவர்களை முந்திக் கொண்டு அந்த இடத்துல எங்களுடைய காரியத்தை சாதிக்கின்றோம். இவைகள் எல்லாமே பெருமையின் அடையாளங்கள் என்கிறத நாங்க மறந்துவிடக் கூடாது. இதனால தான் உடனடியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மைகள் எங்களிடத்துல பொது இடங்களின் பொழுது வர வேண்டும். அப்படி நாங்கள் பயணிக்கின்றோம், வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்கின்றோம். சில சந்தர்ப்பங்கள்ல எங்களினால் தவறுகள் நடக்கும். உடனே யாராக இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த இடத்துல நாங்க கேட்பதனை மறந்துவிடக் கூடாது. அது யாராக இருக்கட்டும். அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்கள்ல உள்ளத்துல இவரை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை போட்டு விடுவான். அப்படி இல்லாமல் தன்னுடைய ஆற்றல்களை வைத்து பதவிகளையும் வரவேற்புகளையும் வைத்து சாதிக்க விரும்புவோம் என்றால் அந்த சற்று நேரத்துக்கு தற்காலிகமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேறலாம் என்றாலும் கூட 1000 பேர்களினால் லானத் செய்யப்படுவீர்கள். பலர்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படுவீர்கள். இஸ்லாம் எங்களுக்கு இவைகள் அனைத்தையுமே வரிசையாக தந்திருக்கிறது. ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துகளும் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாழ்றதுக்கு உண்டான விதிமுறைகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி மூலமாக காட்டி தந்திருக்கிறான். யாருடனும் நீங்கள் புன்னகையோடு முன்வாருங்கள். உங்களுடைய தொழிலாளியா இருக்கலாம், உங்களுடைய பணியாளனா இருக்கலாம், உங்களுடைய வீட்டில தோட்டத்துல வேலை செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், அவர்களையும் வரவேற்கிறதுக்கு பழகுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முறையில தான் வாழ்ந்து காட்டினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி ஷாம் தேசத்துக்கு செல்கின்றார்கள். சிரியாவுக்கு தன்னுடைய அடிமைகளையும் அழைத்து போகிறார்கள். ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருந்தது.
இப்பொழுது சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி அவர்களும் தன்னுடைய அடிமையும் செல்கின்றார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏறி செல்வார்கள். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் அடிமை ஏறி செல்வார்கள். ஷாமுக்கு உட்புகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்கள் ஹசரத் உமரை வரவேற்பதற்கு வரிசையாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அடிமையின் சந்தர்ப்பம் தான் ஒட்டகத்திலே ஏறி செல்வது வருகிறது. அங்கே கயிறை பிடித்துக் கொண்டு ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்து போறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய காலணிகளை கலட்டி தோல்ல போட்டுக் கொண்டார்கள். சேறு இருந்தது பாதையில, மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை கடந்து ஒட்டகத்தை ஓட்டி செல்கின்றார் படை தளபதி. அதாவது அந்த நேரம் அந்த ஷாம்ல சிரியாவுல செல்வதற்கு இருந்த இடத்தின் தளபதி தான் ஹசரத் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த மக்களுக்கு முன்னால உங்களுடைய இந்த தோற்றம் அவ்வளவு நல்லதாக இல்ல. சொன்னார்கள், கோபப்பட்டார்கள். எங்களுக்கு கண்ணியம் கிடைத்தது இஸ்லாத்தை கொண்டு தான். எங்களுக்கு கண்ணியம் கிடைத்தது இஸ்லாத்தை கொண்டு தான். யாரு அந்த கண்ணியத்தை இஸ்லாத்துடைய வழிமுறை இல்லாமல் வேறு விதத்தில் தேடுவார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தியே தீர்வான் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு பசியில் வாடக்கூடிய பிள்ளைகளுடைய தாயினுடைய பசியை கண்டறிந்த நாட்டு ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூட்டையை சுமக்கின்றார்கள். மூட்டையை சுமந்து நெய்யுடன் எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கொடுப்பதற்கு நடந்து போற நேரம் அடிமையும் பணியாளர் ஹாதிமும் செல்கின்றார். அமீருல் முஃமினீன் அவர்களே, இதனை நான் சுமக்கின்றேனே. சொன்னார்கள், கியாமத்து நாள் அன்று என்னுடைய பாவ மூட்டையை நீ சுமப்பாயா? இதுதான் எங்களிடத்தில் வரணும். இன்றைக்கு எங்களுடைய இபாதத்துல இன்பம் இல்லை. ஏன் இன்றைக்கு ஏன் திலாவத்துல இன்பம் இல்லை? ஏன் அதனை எடுத்து நடக்க முடியாது? எங்களிடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை விரும்புகிறானோ அந்த தன்மைகளை கொண்டு நாங்கள் போஷிக்கப்பட்டவர்களாக இல்லை. நினைத்த மாத்திரத்தில் எங்களுக்கு கோபம் மேலிட்டு விடுகிறது. அது ஜென்ம பகையாக மாறி ஜாஹிலியத்துடைய அறிவு அற்ற யுகத்தில் இருந்தவர்களுடைய பண்புகள் எங்களுக்குள்ள மேற்கொள்ளுது. இதன் காரணமாக சமூகத்தில் மாபெரும் விளைவுகளை சந்திக்க நேர்ந்து விடுகின்றது. எனவே தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களை வளர்த்தார்கள். அந்த தோழர்கள் எந்த அளவுக்கு கர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களோட யாருமே பேச முடியாத அளவுக்கு பாஷையின் விற்பனர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாழ்வான பண்புகளின் மூலமாகத்தான் அவர்களுக்கு மத்தியில ஈமான புகத்தினாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி கலீஃபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலீஃபா பதவியை ஏற்பதற்கு முன்னால அவர்கள் வசித்த ஊர் வாசிகளுக்கு ஆடுகளின் பாலை கறந்து கொடுக்கும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். எப்பொழுது ஹிலாஃபத் பதவி கிடைத்து நாட்டின் ஜனாதிபதியாக ஆனார்களோ, ஒரு சிறுமி சொன்னால், இதன் பின்னால இவர் எங்களுக்கு பால் கறந்து தரமாட்டார். அந்த வார்த்தைகள் உள்ளத்துல அவர்களுடைய ஆணித்தரமாக பதிந்தது. அந்த சிறுமியை தலையை வருடி சொன்னார், என்னுடைய பதவி அது ஒரு நாளும் இந்த ஹிதுமத்தை தடுக்க மாட்டாது. மகளே, என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் நான் அந்த ஆற்றின் பாலை உங்களுக்கு கறந்து தருவேன் என்றார்கள். இது பதவிகளின் பொழுதும் தன்னுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை அவர்கள் மறக்கல்ல. இன்றைக்கு ஒரு அதிகாரி அல்லது ஒரு பொறுப்புதாரி, அது எங்களுடைய மஸ்ஜிதா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், அந்த மஸ்ஜிதுல உள்ள ஊத்தையை எடுத்து அல்லது அதனை கூட்டி போடுவதற்கு மறுக்கிறாரே தவிர அவர் அதனை மறுக்கிறார். மாற்றமாக ஊழியர்களை கண்டிக்கின்றார். ஒரு தடவை 2 தடவை ஊழியர்களுக்கு முன்னால் அவர் செய்யும் பொழுது அதில் அசம்பந்த போக்குள்ள ஊழியர்கள் இல்லை, இதனை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு வருவார்கள். இவைகள் எல்லாமே சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை போல இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன?
சமூகத்தினுடைய பிளவுகள் இவைகளின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தையில் செல்வார்கள். அங்கே மூட்டை சுமக்கக்கூடியவர்களுக்கு அதனை தூக்கி விடுவார்கள். மிகவும் சாமானியமான சாதாரணமான ஆடையை அணிந்திருப்பார்கள். மக்களுக்கு வழிகாட்டுவார்கள். தன்னால் செய்ய முடியுமான பணிகளை சந்தையில இருந்து செய்து கொடுப்பார்கள். அவர்கள் முரட்டு துணி ஒன்றை வாங்கி அணிந்தார்கள். நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் கண்டவர்கள் சொன்னார்கள், இது உங்களுக்கு அலங்கோலமாக இருக்குது, இல்ல இது தொழுகைக்கு எனக்கு பணிவை ஏற்படுறதோட இதமானதாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அத்துடனே இது கர்வத்தை குறைக்கிறதுக்கு காரணமாக அமையும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நூற்றுக்கணக்கான அடிமைகள் அவர்களுக்கு சொந்தம் என்றாலும் இரவில் எழும்பினால் அவர்கள் வுளுவுடைய நீரை அவர்களே எடுத்துக் கொள்வார்கள். தன்னுடைய விளக்கை அவர்களே பற்ற வைத்துக் கொள்வார்கள். பணியாட்களுக்கு சொல்ல முடியுமே, இல்லை இது அவர்களுக்குரிய நேரம், அவர்களுக்கு சொந்தமான நேரம், அவர்கள் தூங்குகின்றார்கள், அவர்களை நான் எழுப்பாற்ற விரும்பவில்லை. எங்களுடைய நிலைமைகளை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எங்கள சிலர் ஒரு தண்ணீரை கூட போய் எடுத்து குடிக்கிறதுக்கு முடியாதவர்கள் வீட்டுக்கு வந்தால் அதையும் மனைவிடத்துல தான் சொல்லுவார்கள், அதனை பிள்ளைகளிடத்துல தான் சொல்லுவார்கள். அவர் சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவி வைக்க மாட்டார். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்? இவைகள் பெருமை, கர்வம், மமதை. இதனை அல்லாஹ் விரும்புறதில்லை. இவர்களுக்கு நாள மறுமையின் வீடும் கிடையாது என்பது தான் அந்த ஆயத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுது. ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதாயின்ல ஆளுநராக கவர்னராக இருக்கின்றார்கள். சிரியாவில் இருந்து வியாபாரி வந்தார். ஹஜ்ரத் சல்மான் சாதாரணமான ஆடை அணிந்திருந்தார். அதனை பார்த்து இவர் ஒரு நாட்டாமையா இருக்கும், இந்த மூட்டை சுமந்து வா. சுமந்து செல்கின்றார். அங்கே இருந்த மக்கள், இது எங்களுடைய நாட்டின் கவர்னர் ஆளுநர், அவரிடத்தில் நீங்க இந்த முறை நடந்து கொள்றீங்களே. அவர் பயந்தார், மன்னிப்பு கேட்டார். சொன்னார், இல்ல நான் நீ எந்த இடத்துக்கு போகணுமோ அது வரைக்கும் இந்த மூட்டைகளை சுமந்து வருகிறேன் என்று மூட்டைகளை சுமந்து சென்று அந்த வீட்டுக்கு சேர்த்து விட்டு தான் வந்தார்கள். கண்ணியமானவர்களே, இவைகள் எல்லாமே எங்களுக்கு யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டுச்சோ அவர்களுடைய வாழ்க்கை. அது இல்லாமல் இன்று வேற வேற மக்களிடத்திலும் இதை போன்ற விடயங்கள் இருக்கும். ஆனாலும் அவர்கள் இந்த சஹாபாக்கள் இருந்தே தவிர அவர்களுக்கும் அவைகளை எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே நாங்கள் இவைகளை உள்ளத்தில் இருத்தி எங்களுடைய சமூகத்துக்கு வெளிச்சத்தை ஊட்ட வேண்டுமே தவிர சமூகத்தில் கர்வம் கொண்டு குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது. வீட்டிலையும் கூட நாங்க ஒரு நடுத்தரமான நிலைமையை கையாள வேண்டும். சுயிலத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கப்படுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மா யஸ்னஉ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி வ அஹ்லிஹி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வார்கள்? சொன்னார்கள், யகூனு ஃபீ ஹித்மத்தி அஹ்லிஹி, அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் பணிவிடைகளை செய்வார்கள், ஹிதுமத்துகள் வேலைகளை செய்வார்கள். ஃபைதா ஹதரத்தி ஸலாத்து ஹரஜ இல ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்தால் அவைகளை அப்படியே விட்டுவிட்டு தொழுகைக்கு சென்று விடுவார்கள். வகான யக்ஸிஃபு நஅலஹு, தன்னுடைய பாதணியை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். வயஹீது பிஸௌபிஹி, தன்னுடைய ஆடைகளை ஹஜ்ரத் ரசூலா தன்னுடைய முபாரக்கான கையாலேயே தைத்துக் கொள்வார்கள். வயஹ்லிபு ஷாத்தஹு, தன்னுடைய ஆட்டை அதனுடைய பாலை அவர்களே கறந்து கொள்வார்கள் என்று புகாரி ஷரீஃபினுடைய ரிவாயத் வந்திருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அத்தா ரஜுலுன் யுகல்லிமுஹு, பேச வேண்டும் என்று விரும்பி ஒரு மனிதர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கம்பீரத்தை கண்டு அவருக்கு ஒரு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்ச வார்த்தை ஹவ்வின் அலைக், ஹவ்வின் அலைக், நீ நிதானமாக சிம்பிளாக எடுத்துக்கோ, சிம்பிளாக எடுத்துக்கோ. இன்னமா அன மின் இம்ராத்தின் மின் குரேஷின் கானத் தாக்குல் ஹதீத், நான் வெறுமனே காய்ந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணின் மகன் தான் என்று தன்னுடைய
தாழ்மையை அவரிடத்தில் வெளியாக்கி அவருடைய உள்ளத்தில் இருந்த பயத்தை எடுத்து போட்டார்கள். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்கள் புகழ்வார்கள். புகழக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்வார்கள், யா ரப் இன்னக தஅலமு நஃப்ஸி, என்னுடைய ரப்பே நீ என்னுடைய நஃப்ஸை, அதுக்குள்ள என்ன இருக்கிறது என்கிறதனை நன்கு அறிந்திருக்கின்றாய். மேலும் நான் யார் என்று அனஅலமு பினஃப்ஸி, எனக்கு நன்கு தெரியும். அல்லாஹும்ம ஜஅல்னி கைரன், யா அல்லாஹ் இவர்கள் என்ன எப்படி எண்ணுகின்றார்களோ மிம்மா யதுன்னூன், அந்த எண்ணத்துல அதனை விடவும் என்னை நல்லவனாக ஆக்கி வக்ஃபிர்லி மாலா யஅலமூன், இவர்கள் எனக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை தெரியாம பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், அந்த விடயத்தில் என்ன குற்றம் பிடித்து விடாதே, என்ன மன்னித்து விடு. வலா துஆஹிதுனி மிம்மா யகூலூன், நான் ஒன்றுமே கிடையாது, இவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை வைத்து என்னை குற்றம் பிடிக்காதே என்று மக்கள் புகழும் பொழுது அவர்களுக்குள்ள அல்லாஹ் இடத்தில் இந்த துஆவை நிஜமும் கேட்பார்கள். இந்த ரிவாயத்துகள் எல்லாமே புகாரி ஷரீஃப்ல பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாதையில நடந்து போகக்கூடிய நேரத்தில் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிறதுக்காக, கண்ணியப்படுத்துவதற்கு தகுதியாக்கப்பட்டவர்கள் தான், பூமியில அவர்களை விட சிறந்தவர்கள் வந்ததில்லை, அப்படியானவர்கள் தான் அவர்கள். அதனால தானே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுஹபத்துக்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான், தீன நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அந்த அளவுக்கு சிறந்தவர்கள் அவர்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக இவர் போகும் பொழுது அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பின்னால வருவார்கள். ஒரு தடவை பின்னுக்கு திரும்பி கேட்டார்கள், அலாம தத்தபிஊனி, ஏன் நீங்க என்னுடைய பின்னால வாரீங்க, ஃபர்ஜிஊ, நீங்க திரும்பி போங்க, ஃபஇன்னமா தில்லத்துன் லில் முத்தபி, நீங்க அப்படி என்னுடைய பின்னால வாரது அது எனக்கு ஒரு விதமான கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அதே நேரம் பார்க்கக்கூடியவர்கள் யாரு இப்படியாக முன்னுக்கு போறாரோ, யாருக்கு இந்த கண்ணியத்தை கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய பார்வையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேவலத்தை ஏற்படுத்துவான். இன்றைக்கு நாங்க முன்னால போனா எங்களுக்கு வலதுல இடதுல பின்னால அதிகமானவங்க துயர்ந்து வருவது விரும்புகிறோம். எங்களை வரவேற்கவில்லை என்றால் எங்களுக்கு கோபம் வருகிறது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கூட எங்களை வரவேற்கவில்லை என்பதற்காக நாங்க பல வார்த்தை கணைகளையும் வீசுகின்றோம். இவைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எங்களுக்கு தடுக்கும் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு பணிந்து போகுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவான். அத்துடனே ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றார்கள், நீங்க எனக்கு பின்னால வாரீங்க, லவ் தஅலமூன துனூபி வ ஹஃபாயா அம்ரி, என்னுடைய பாவங்களையும் என்னுடைய மறைவான விடயங்களையும் நீங்க அறிந்திருந்தா, மா மஷா வராஇ அல் கவாலிசு மின்கும் இஸ்லானி, உங்களுடைய 2 பேர் கூட எனக்கு பின்னால வரமாட்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையில ஆகப்பெரும் வெற்றி தான் நாளை மறுமையில சொர்க்கத்தை அடைகிறது. லா கைர ஃபீ கைரின் பாதஹுன் நார், ஒரு நலவு கிடைத்து அதற்கு பின்னால நரகத்துக்கு போவான் என்றால் அந்த நலவே கிடையாது. லா ஷர்ர பின் ஷர்ரின் பாதஹுல் ஜன்னா, ஒரு கெடுதி ஏற்பட்டு அந்த கெடுதிக்கு பின்னால சொர்க்கம் போவார் என்றால் அது கெடுதியே இல்லை என்கிறதும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வார்த்தை. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தில்க தாருல் ஆখিরা, நாளை மறுமையின் வீடு யாருக்கு சொந்தம்? அல்லதீன லா யுரீதூன உலுவன் ஃபில் அர்த், பூமியில எந்த விதமான உயர்வையும் விரும்பாத, வலா ஃபசாதா, எந்த விதமான குழப்பத்தையும் ஃபசாதையும் ஏற்படுத்தாதவர்களுக்கு தான் சொர்க்கம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை அல்லாஹ் ரசூலுடைய போதனைகள் என்று உள்ளத்தில் தாங்கி எடுத்து நடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய வாழ்க்கையில திருப்பங்களை ஏற்படுத்துவானாக. எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்து செல்லும் பாக்கியத்தை தருவானாக. மமதை கர்வங்களில் இருந்து எங்களை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி அருள் புரிவானாக. துஆக்களை கபூல் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.